ஹலோ சிதம்பரம் மக்களே வணக்கம். சிதம்பரம் ரகசியம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் எது தெரியுங்களா? பள்ளிப்படையில் இருக்கிற வரசக்தி மாரியம்மன் கோவில். இந்த மாரியம்மன் கோவிலோட கும்பாபிஷேகம் வர்ற 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 8:30 10 மணிக்குள்ளே நடைபெறுது. இந்த கோவிலை பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. கீழ்த்தளத்தில் வரசக்தி மாரியம்மனும் மேல்தளத்தில் வாராகி அம்மனும் கொடிக்கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு சிலைகளும் ஒவ்வொரு சிற்பங்களும் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இப்படி ஒரு ஆலயம் சிதம்பரத்தில் உருவாகி இருக்கிறது மிகப்பெரிய நமக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரணும்னா கோவிந்தசாமி தெரு வழியாக வந்தீங்கன்னா தில்லையம்மன் நகர் இங்கே தான் இந்த கோவில் இருக்குது. வடக்கு மெயின் ரோடு வழியாக வந்தீங்கன்னா டிஎல்சி சர்ச்சுக்கு பக்கத்தில் கோபிலாம்பூண்டி மெயின் ரோடு வரும். அந்த மெயின் ரோடு வழியாக வந்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர்லேயே இந்த கோவில் வந்துடும். ஒரே ஒரு முறை வந்து பாருங்கள். அவசியம் கும்பாபிஷேகத்துக்கு வாங்க. இந்த கோவிலோட அனைத்து அம்சங்களையும் பாருங்கள். ஒவ்வொரு சிற்பங்களும் உங்களிடம் பேசும், ஒவ்வொரு தெய்வீகமும் உங்களிடம் பேசும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோவில். இதை சுதை சிற்பி மோகன் சார் தான் இதை எல்லாமே பண்ணியிருக்காரு. அதே போல் ஓவியரும் அவர் பேரும் மோகன். அவர்கள் பற்றியெல்லாம் இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம். கோவிலை பற்றியும் விரிவாக பார்ப்போம். அவசியம் நீங்கள் இந்த கோவிலுக்கு வாங்க. திரும்பவும் சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 11ஆம் தேதி காலையில் 8:30 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளே மகா கும்பாபிஷேகம் நடைபெறுது. நம்ம சிதம்பரம் தானே, பக்கம் தானே, வரலாமே. இந்த கோவிலை பாருங்கள். இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிதம்பரத்தில் வாராகிக்கு தனி கோவிலுங்கிறது இங்கே தான் உருவாகியிருக்கு. முதல்ல சிதம்பரத்தில் வாராகிக்கு தனி சன்னதி. அதிலும் முதல் தளத்தில் மேலே இருக்கிறது மிக மிக சிறப்புன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம். நீங்கள்லாம் அவசியம் வரணும். குடும்பத்தோடு வாங்க. கும்பாபிஷேகத்தை கண்டுகளிங்க. மேற்கொண்டு இந்த கோவில் பற்றி கோவில்காரர் கூறு. வணக்கம். வரசக்தி மாரியம்மன் ஆலயம் ஏஆர்பி நகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தில்லையம்மன் நகரில் அமைஞ்சிருக்கு. அந்த வரசக்தி மாரியம்மன் ஆலயம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வருகிற 11ஆம் தேதி காலம்புல 8 to 10 மணிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அது மட்டுமின்றி மேலே வராகி அம்மன். உங்களுக்கு வராகி அம்மனை பற்றி நல்லாவே தெரியும். அவ்வளோ சீக்கிரம் வராகி அம்மன் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. அப்படி ஒரு இடத்துல வராகி அம்மன் உட்கார்ந்துட்டாங்கன்னு சொன்னாக்கா அந்த இடம் மட்டுமல்ல, அந்த இடம் சுற்றி உள்ள அனைத்து மக்களையும் வெகு சிறப்பாக வச்சுருப்பாங்க. அது கண்கூட எல்லாரும் கண்டது. அதே மாதிரி மிக சிறப்பாக முதல் ஃப்ளோரில் வராகி அம்மனும் கீழே வரசக்தி மாரியம்மனும் இருந்து அருள் புரியறதுக்கு ரெடியாக அருமையாக வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. வர 11ஆம் தேதி கும்பாபிஷேகம். பக்த கோடிகள் எல்லாரும் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு மிக சிறப்பாக அம்மனின் அருளை பெற வேண்டும் என்று இதன் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அண்ணன் தான் மோகன். நம்ம இந்த கோயில் ஃபுல்லாக வர்ணம் பூசினவர். ஒவ்வொரு சாமியும் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். எப்படி பேசுகிற மாதிரி இருந்துக்குன்னா, இவர் சாமிகிட்ட பேசிட்டு தான் வரைகிறார். நான் கூட என்னென்ன பேசிகிட்டே இருக்கீங்களே, என்ன அம்பாள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், சாமிகிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி அவ்வளோ தத்துரூபமாக இந்த கோயில் மிகச்சிறப்பாக வர்றதுக்கு எங்கள் மோகன் அண்ணன் காரணம். எல்லாத்த விட எங்கள் ஸ்தபதி, அதாவது ட்ரஸ்டிக்கு ட்ரஸ்டி, சபதிக்கு சபதி, கிட்டத்தட்ட இந்த கோயிலுக்கான முழு உழைப்பும். இன்றைக்கி நாங்களாம் வரலாம், நம்மளாம் வரலாம், சாமி கும்பிடலாம், எல்லா நல்லதும் நமக்கு நடக்கும். ஆனால் அதுக்கு உறுதுணையாக இருந்தது எங்கள் மோகன் அண்ணன் தான். ஃபுல் உழைப்புன்னு சொன்னாக்கா என்டையர்லி கிரெடிட் கோஸ் டு எங்கள் மோகன் அண்ணன் மட்டும்தான். எல்லாத்தோட யாகசாலை பண்ணோன்னா எவ்வளோ செலவானு உங்களுக்கு தெரியும். அந்த யாகசாலை செலவில் ஒரு 10% கூட இல்லை. எங்கள் அண்ணன் அவ்வளோ பிரமாதமாக கூட இருந்து முழு உழைப்பை கொடுத்து ரொம்ப பிரமாதமாக எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில், இந்த அற்புதமான நேரத்தில் நம்மளாம் நன்றி தெரிவிச்சுக்கணும். மிக அருமையான ஒரு அண்ணன் எங்களுக்கு கிடச்சிருக்காங்க. அதுமாதிரி நம்ம ஸ்தபதி ஆகட்டும், நம்ம வர்ணம் செய்யக்கூடிய மோகன் அண்ணன் ஆகட்டும், எல்லாம் மிக பிரமாதமாக செஞ்சு கொடுத்தனால தான் இந்த ஆலயம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆலயமாக அமைஞ்சு வருகிற 11ஆம் தேதி நமக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. ஒரு சந்தோஷமாக நிகழ்வை நீங்கள் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இதன் வாயிலாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, தில்லைக்காளியம்மன் கோயிலோட நம்ம கோயிலும் பார்த்தா நேர்கோட்டில் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்குது. அது மட்டுமின்றி இந்த கோயில் முழுக்க முழுக்க வரசக்தி மாரியம்மன் ஆலயம் ட்ரஸ்ட் அப்படி என்று அந்த ட்ரஸ்ட் மூலியமாக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு ரொம்ப அருமையான விஷயம் சொல்ல போனாங்கன்னா, இளைஞரணின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் அவங்களாம் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்காங்க. அப்படி நோனியாக இருக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்கள் சொல்கிறதுக்கு. நன்றி, வணக்கம்.